இப்படி ஒரு கிரிக்கெட் மேட்சா? வெறும் 9 ரன்னில் ஆல் அவுட் ஆன பங்களாதேஷ் அணி. நடராஜனின் சூறாவளி பந்து வீச்சில் சிக்கிய பங்களாதேஷ் அணி. கொடூரமான கம்பேக் கொடுத்த நடராஜன். இது எப்படி சாத்தியம்? வாயடைத்து போன கிரிக்கெட் ஜாம்பவான்கள். அதாவது இந்தியா வங்கதேச அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி வரும் 19ஆம் தேதி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. சென்னையில் கடைசியாக உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான லீக் ஆட்டம் நடைபெற்றது. அதன் பிறகு தற்போதுதான் சர்வதேச கிரிக்கெட் போட்டி சென்னை மைதானத்திற்கு திரும்பியிருக்கிறது. வங்கதேச அணி முதல் முறையாக சென்னை சேப்பாக்கம் மைதானத்திற்கு வந்து டெஸ்ட் போட்டிகளில் விளையாட இருப்பது இதுவே முதல் முறை. மேலும் நமது சென்னை மைதானத்தில் இந்திய அணி கடைசியாக 2021ஆம் ஆண்டு இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில்தான் விளையாடியிருந்தது. கொரோனா காலம் என்பதால் சென்னையில் தொடர்ந்து 2 டெஸ்ட் போட்டிகள் அப்போது நடைபெற்றது. இதில் முதல் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி 227 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஆனால் அடுத்த போட்டியிலேயே இந்திய அணி 317 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன் காரணமாக 3 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் சர்வதேச டெஸ்ட் போட்டிகள் நடைபெறுவதால் கிரிக்கெட் ரசிகர்கள் இந்த இந்தியா வெர்சஸ் பங்களாதேஷ் தொடரை மிகவும் பயங்கரமாக எதிர்பார்த்து வருகின்றனர். இந்த போட்டிக்கான டிக்கெட் வரும் திங்கட்கிழமையான அதாவது நாளைய தினம் காலை 9:45 மணிக்கு தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த டெஸ்டில் குறைந்தபட்ச டிக்கெட் விலையாக 1000 ரூபாயும் அதிகபட்ச டிக்கெட் விலையாக 15,000 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த இரு அணிகளுக்கு இடையே 2 டெஸ்ட் மற்றும் 3 T20 போட்டிகளும் நடைபெற உள்ளது. அதன் காரணமாக இந்த இரு அணிகளும் கடந்த சில நாட்களாகவே வார்ம் அப் போட்டிகளில் பங்கேற்று விளையாடி வருகிறது. அப்படியாக சமீபத்தில் நடைபெற்ற ஒரு வார்ம் அப் மேட்ச் ஒன்றில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி சிவம் தூபேவின் அதிரடியால் 20 ஓவர்கள் முடிவில் 181 ரன்களை குவித்திருந்தது. பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய பங்களாதேஷ் அணிக்கு பயங்கர அதிர்ச்சிகள் காத்திருந்தது. ஆமாங்க, பங்களாதேஷ் அணியின் ஓப்பனர்கள் போட்டியின் முதல் ஓவரை எதிர்கொள்ள அந்த சமயத்தில் அந்த முதல் ஓவரை வீசியதோ நம்ம நடராஜன் தாங்க. மேலும் அந்த முதல் ஓவரில் மொத்தமாக 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி பங்களாதேஷ் அணிக்கு பயங்கர அதிர்ச்சி கொடுத்திருந்தார் நடராஜன். அடுத்ததாக போட்டியின் 2வது ஓவரை வீசிய ஹர்ஷ்தீப் சிங்கோ அந்த ஓவரில் 2 விக்கெட்டுகளை வீழ்த்த, அதனைத் தொடர்ந்து போட்டியின் 3வது ஓவரை வீச வந்த நடராஜனோ அந்த ஓவரில் மீண்டும் சரியாக முதல் ஓவரை போலவே 3 விக்கெட்டுகளை வீழ்த்த, அதன் விளைவு 5 ஓவர்களுக்குள்ளாகவே 9 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆல் அவுட்டே ஆகிவிட்டது பங்களாதேஷ் அணி. அதாவது சர்வதேச T20 கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு அணியின் குறைந்தபட்ச ஸ்கோரே இந்த போட்டியில் பங்களாதேஷ் அணி எடுத்த இந்த 9 ரன்கள் தான். இதற்கு முன்பு மிகவும் சிறிய கத்துக்குட்டி அணியாக இருந்த மங்கோலியா என்ற கிரிக்கெட் அணியோ குறைந்தபட்சமாக 10 ரன்களில் ஆல் அவுட் ஆகியிருந்தது. ஆக அந்த மோசமான சாதனையையும் முறியடித்து இப்போது அதற்கும் மோசமான சாதனையை படைத்திருக்கிறது பங்களாதேஷ் அணி. அந்தளவுக்கு நம்ம நடராஜனின் பந்துவீச்சு என்பது இந்த மேட்சில் வெறித்தனமாக அமைந்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது.